வாங்க, ஒன் வேர்ட் ஒன் மினிட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னொரு வகையான ஒரு பர்சனாலிட்டி நம்ம அடிக்கடி பார்ப்போம். அவங்களுக்கு இந்த பக்தி, சாஸ்திரம், சம்பிரதாயம், மத ரீதியான நம்பிக்கைகள் இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் போட்டு நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு. அதுதான் ஐகானக்ளாஸ்ட். ஐகானக்ளாஸ்டினுடைய மீனிங் என்னன்னு பார்ப்போம். A person who attacks settled beliefs, நம்பிக்கைகள், அது அவருக்கு பிடிக்காது. ரிலிஜியஸ் இமேஜஸ், அதுவே பிடிக்காது. அண்ட் opposes their veneration. அது என்ன வெனரேஷன்? அதான் அடுத்த சொல். பட் வெனரேஷன் அப்படின்னா மரியாதை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி செட்டில் பிலீஃப்ஸ், மத ரீதியான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இது எல்லாத்தையும் எதிர்த்து இருக்கிறவங்க தான் ஐகானக்ளாஸ்ட்னு சொல்றோம். அது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Dhanasekaran was deemed an iconoclast as he always questioned and spoke against religious beliefs. Religious beliefs பத்தி அவர் கேள்வியா கேட்பாரு, அதுக்கு எதிராக பேசுவாரு. அதனால தனசேகரன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு ஐகானக்ளாஸ்ட்னு சொல்றோம். அடுத்த சொல்லில் சந்திப்போம்.